ஒரு சார்ட்ல ஒரு கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, செல்லிங் ப்ரெஷரோட ஓப்பன் ஆகக்கூடிய பிரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. கீழே வரைக்கும் போயிருக்காங்க. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்திருக்காங்க. அங்கிருந்து பையரோட ஃபோர்ஸ்ல திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி மேலே வர பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஓப்பனிங் பிரைஸை விட மேலே போய் க்ளோஸ் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹையும் அதுதான், அது க்ளோஸும் அதுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதை பார்க்கும்போது ஒரு ஹேமர் மாதிரியே இருக்கும், அதாவது சுத்தியல் மாதிரியே இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹேமர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா ஒரு பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். பிரைஸ் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்படியே நம்ம போய் பை எடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதில் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக இருந்து ஹையர் லோவில் இந்த ஃபார்மேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரு ஹையர் லோ இந்த இடத்துல தான் கிடைக்கும் அல்லது டிமாண்ட் ஜோன் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பை பண்ணோம்னா அது எக்ஸாக்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துட்டு டார்கெட் பண்ணோம்னா அது ஹையர் ஹையை கண்டிப்பாக ரீச் பண்ணும். அதில் நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம்.